கங்காலருக்கு அபிநமாய சங்கரி சயானிக்கவும் அங்கையில் சிவ முருக சரவணத்து ஆதியே அமரர் சோவே ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் இந்த பிறப்பன் வலசை என்ற ஒரு பெருந்தலத்திலே நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம். என்ன மா தபம் செய்தோமோ நாம் எல்லாம் என்று எண்ணிக்கொள்ளுகிற வகை தப பூமியிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அந்த வகையிலே உலகத்திலே எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் இந்த தலம் கைலாயத்தை நிகழ்த்த தலம். இது எப்படி கைலாயத்தை நிகழ்த்த தலம் என்று பெரியவர்கள் சிந்திக்கலாம். அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக திருச்செந்தூர் திருப்புகளிலே சொல்லுவார், கையிலை மலை அணைய செந்தில் பதிவாளே கரிமுகவன் இளைய கண்ட பெருமாளே. கையிலை மலை அணைய செந்தில் பதிவாளே என்பார். திருச்செந்தூர் கையிலை மலைக்கு நிகரான ஸ்தலம் என்று சொல்வார். ஏனென்று சொன்னால் கையிலையில் இருக்கக்கூடிய ஐமுக சிவனும் திருச்செந்தூரில் விளங்கக்கூடிய அறுமுக சிவனும் ஒன்று ஆதலினாலே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே என்று சொல்லுவார். அந்த செந்தில் பருவன் தான் பழனி பதியிலே இருக்கிறான். அந்த பழனியம்பதியிலே விளக்கக்கூடிய பெருமாள் தான் இங்கு வந்து அருணகிரிநாத சுவாமிகளோடும் அகத்திய முனிவரோடும் நமது குருநாதராக விளங்கக்கூடிய அத்தியாட்சர சுத்த வைதிக சைவ சித்தாந்த ஞானமான பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு காட்சி தந்தார். இந்த அரிய தரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பிற்குரிய நண்பர் நமது முனுசாமி ஐயா அவர்களது திருமகனார் கருணாநிதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் செய்த ஏற்பாட்டின் காரணமாகத்தான் வர வேண்டும் என்று சுவாமி நினைத்திருக்கிறார். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு நிகரான தெய்வம் கிடையவே கிடையாது. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, சுப்புக்கு மிஞ்சிய மருந்து இல்ல, சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி அரிய பெரிய தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறவாத பெருநிலை அடைவார்கள். இதை பாம்பன் சாமி சொல்றார். போற்றி வந்தாலும் உந்தன் பொன்னடி கமலம் போற்றி பேற்றுவார் உன்னை அன்றி திக்கு வேறு இல்லை போற்றி மாற்றரும் பிறவி காட்டை மடிக்க மெய்ஞான தீயை ஏற்றுமை துணையாய் போற்று என்பார். அப்படி பிறவாத பெருநிலை அடைய வேண்டும், இந்த வாழ்க்கையிலே நான் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமான் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. விநாயக பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், சிவபெருமான், இது நான்கும் ஒன்று. இது போன்ற கருத்துக்களை இந்த உலகம் அறிந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் 6666 பாக்களிலும் இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்துள்ளார். பக்தி என்பது என்ன? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில வேலை ஆனதுக்காக போய் இந்த கடவுளை கும்பிடணும், உடனே இந்த வேலை ஆகி போயிடும், உடனே வேறு கடவுளை கும்பிடணும், அப்படி கிடையாது. உனக்கு எது வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என்று சொன்ன மண்ணா பெண்ணா பொண்ணா பொருளா புகழா போகமா எது வேண்டாலும் பெருமான் தருவான். இங்க இருக்கக்கூடிய அன்பர்களிலே ஏறத்தாழ 90% அன்பர்கள் தமிழ் மீடியத்தை தான் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆங்கிலம் மீடியம் படித்தவர்களாக இருந்தாலும் கூட தமிழ் தெரியும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. அதுக்கப்புறம் 2 வரி இருக்குது, முக்கியமான வரி. அது எந்த வரி என்பதை பாம்பன் சுவாமிகள் அடிபட்டு செல்கின்ற அன்பர்களுக்கு தெரியும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. அதுக்கு அடுத்தது பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி. வேலும் மயிலும் துணை என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தீண்டுவதற்கு யமன் பயப்படுவார். என்று சொன்னால் காலகாலனை காலால் உடைத்தவன். அப்பேற்பட்ட சிவபெருமானது மகனாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே யாரெல்லாம் முருகப்பெருமானை நினைக்கிறார்களோ அவர்கிட்ட யமன் வர பயப்படுவான். எனவே அத்தகைய ஒரு பெரிய தெய்வத்தை நமது குருநாதர் அவர்கள் இந்த இடத்திலே காடாயிருந்த காலத்திலே வந்து தவம் செய்ய தொடங்கினார்கள்.
6-7 நாட்களுக்குள்ளே அவரது தவம் சித்தித்து விட்டது. முருகப்பெருமான் காட்சி தந்தார். முருகப்பெருமான் காட்சி தந்த உடனே எழுந்து கிளம்பி போயிடல, என்ன பர்பஸ்க்கு வந்தோம், அது வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உட்கார்ந்தார் 35 நாட்கள். அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கட்டளை பெற்று எழுந்து சென்றார். அப்போது சாமி கோமணத்தோடு போனார். எல்லாரும் சொன்னாங்க, என்ன சாமி கோமணம் கட்டின்னு இருக்கீங்க? என்னை ஆண்ட பரமன் பார் கோமணம் தான் கட்டியிருக்கான், நானும் கோமணம் தான் கட்டியிருக்கேன். ஏன் என்று சொன்னால் கோவணம் என்று சொன்னால் கோனா அரசன், வனம் என்று சொன்னால் அரசன் எந்த வழி செல்கிறானோ அந்த வழின்னு அர்த்தம். அதனால தான் கோவனம். நமக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அதை கட்டிய காரணத்தினால் அது பேர் கோவணம். பின்னாடி நம்ம அது கோமணம்னு வச்சுக்கோம். அப்பேற்பட்ட ஒரு அரிய தலம் இது. இந்த தலத்திற்கு ஏதோ இவர் கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாருன்னு வர முடியாது. பல பிறவிகளில் செய்த புண்ணியம் இருந்தால்தான் வர முடியும். பொதுவா ஒவ்வொரு உயிருக்கும் 48 லட்சம் பிறவிகள் இருப்பதாக ஞான சம்பந்தர் தனது தேவாரத்தையே பண்ணி வைக்கிறார். எத்தனை பிறவி? 48 லட்சம். இந்த 48 லட்சம் பிறவிகளில கடைசியா வர்றது மனித பிறவி. இந்த மனித பிறவி பெற்றவர்கள் யாரெல்லாம் இறையை சிந்திக்கிறார்களோ, இறையை உடமான சிந்திக்கிறார்களோ, இறையை உண்மையோடு சிந்திக்கிறார்களோ அவரெல்லாம் பிறவா பெருங்களை அடைந்திருவார்கள். அதனாலதான் பெரும்பற்ற புதியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்று நாவுக்கரசு சுவாமிகள் பகர்வார். நாவுக்கரசு சுவாமிகள் அழகா சொல்லுவார், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் 7 அண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதின் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் தகிராயத்து உச்சியுள்ளான் காலத்தீயானவனின் கண்ணுலானே. அப்படி எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளை இந்தியக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது உலகத்துல. பொதுவா நம்மவர்கள் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான கும்பிட்டா சோதனை வரும், துப்பு வராது அப்படின்னு நிறைய பேருக்கு பலவிதமான கருத்துகள் உண்டு. அன்பர்களே, ஈஸ்வரன் என்ற வார்த்தையிலிருந்து புறப்பட்டதுதான் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படக்கூடிய லட்சுமிகரம். இன்னும் சொல்ல போனால் இந்த லட்சுமிகரத்தை ஈஸ்வரனிலிருந்து பெற்றவர்கள் தான் இந்த குபேரனிடம் லட்சுமி. அந்த லட்சுமியிடம் இருந்தும் குபேரனிடம் இருந்தும் தான் நாம் செல்வத்தை பெறுகிறோம். செல்வாய செல்வம் தருவாது என்று தேவாரம் முழங்கும். அப்படி எல்லா இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு பரம்பொருள் சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளை அறுமுக சிவமாக அர்ச்சித்தவர் தான் நமது பாம்பன் சுவாமி. இந்த இடத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தபம் செய்த தபம்.